யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைய நாங்கள் நண்டு வச்சு 3 விதமான உணவுகள் சமைக்க போறோம். வாங்கோ பார்ப்போம். நண்டு நாங்கள் அப்போது வேண்டிய நண்டு எடுத்து துப்புரவாக்கி கொண்டு வச்சுட்டோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, உள்ளி, தேங்காய் பூ, அதோட ஏலக்காயும் வச்சுருக்குது. இது வறுக்க போகிறோம். ஜால் சமையல் தூள், 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, தேசிக்காய். இது நாங்கள் ஏற்கனவே ஒரு நண்டு கறி போட்டிருக்கிறோம். அது தாளிக்காமையெல்லாம் வச்சுறாங்க. இது வித்தியாசமாக இப்போ ஏதாவது விசேஷ நாள்களில் இப்படி சமைக்கலாம். வாங்கோ இப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த தேங்காய் பூவை வறுக்க போகிறோம். தேங்காய் பூவோட 5 6 ஏலக்காய் போட்டிருக்கிறோம். இதை போட்டு வறுக்க போகிறோம். இது நல்ல பொன்னிறமாக வறுங்க. இது நல்லா பொன்னிறமாக வரும். அது மட்டும் மெல்லிய நெருப்பில் வறுங்கோ, கருக பண்ணாமல். இது நாங்கள் அந்த ஏதாவது புளியல் பிறந்த நாள் அப்படி இந்த விசேஷங்கள்டா கொஞ்சம் மனம் கூடவா வித்தியாசமாக இருக்குது. இப்படி காய்ச்சிக்கல அப்படி காய்ச்சுங்கோ. மெல்லிய நெருப்பில் விட்டு வறுத்தீங்கன்னா இப்படி வரும். இது பொன்னிறமாக வரும். நாங்கள் நீரை இறக்கி வைப்போம். இறக்கி வைக்க ஆற கொஞ்சம் மொண்டு வரும். பின்ன நாங்கள் அரைக்கணும். இறக்கி வைப்போம். நல்லா ஆறட்டும். ஒரு பாண்டி விட்டோம்னா ஒரு இடத்துல கருகாது. அடுப்பில் காய்ச்சி வைப்போம். அடுப்படி கொஞ்சம் கூட்டி விடுவோம். அந்த தேங்காப்பு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் ஒரு சுற்றி கொண்டு வருவோம். அதுக்கிடையில் இது நாங்கள் தாளித்து இப்போ ஏதாவது விசேஷ நாட்கள் தான் இப்படி நாங்கள் தாளித்து காய்ச்சுவோம். மற்றபோல் தாளிக்காமல் காய்ச்சுவோம். ஆனால் அதுவும் நல்லா இருக்கும். காய்ச்சி சாப்பிடல. கொஞ்சம் கடுகு போட போகிறோம். கடுகு வடிக்கட்டும். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட போகிறோம். இது நாங்கள் பாவிக்கிற நல்லெண்ணெயை விட்ட நாங்கள் நீங்கள் பாவிக்கிற எண்ணெயெல்லாம் விட்டு செய்யணும். ஒரு 2-3 வெந்தயம், நாங்கள் வெங்காயத்தை போட போகிறோம். இது நீங்கள் வதக்கல வெள்ளிய லேட்டெலாம் செய்யணும். கணக்கை விட்டு கொண்ட கறி வைப்போம். எண்ணெய் இதாக போயிடும். உங்களுக்கு எண்ணெய் காணாமையே போயிடும். பெரிய நெருப்பில் விட்டுக்கண்டா. பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் கொண்டா போடுப்போம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுவும் பொன்னிறமாக வரட்டும். நாங்கள் அப்படியே தள்ளி விடுவோம். கொஞ்சம் உப்பு போடுவோம். சரியா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பை தூவி விடுவோம். சரியா வதங்கும். இது நாங்கள் இப்போ வெந்திய நெருப்பில் வதக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ பொன்னிறமாக வந்துட்டு நாங்கள் இந்த இதை போட்டு கொஞ்சம் வலிச்சு போட்டு இதுக்குள்ள இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட போகிறோம். இது நாங்கள் மற்ற சும்மா இந்த தாளிக்காமல் வைக்கிறதுக்கு இதெல்லாம் போடுறதில்லை. இது தாளிக்கிற வழியாக தான் இதெல்லாம் போடுறோம். வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் மதங்கிட்டு 2 ஒன்றா சேர்த்து விடுவோம். இதை கொஞ்சம் வதங்க மட்டும் இதை இப்படியே விடுவோம். இதை நாங்கள் பேரச்சு கொண்டு வந்துட்டோம். இதுக்குள்ள தேங்காய் பூவும் ஏலக்காயும் போட்டு வறுத்தனாங்கள். இப்போ வேரச்சி போட்டு கொண்டுறாங்க. இந்த பழத்தில் வறுத்தெடுத்து வையுங்க, வேரச்சி எடுத்து வையுங்கோ. இது கடைசியாக தான் எங்களுக்கு வேணும். இதை 2 நிமிஷம் தண்ணியை வதக்கி போட்டு நாங்கள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். சேர்த்தோம். இப்போ நாங்கள் இதை இப்போ இறந்தி கொண்டு சேர்க்க ஒரு மணம் தரம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த நண்டை போட போகிறோம். இது நீலக்கால் நண்டு.
நீலக்கால் நாங்கள் நுனியால் இதுகளையும் வெட்டி வெட்டி வச்சுருக்கிறோம். இது நாங்கள் நண்டுக்கு இந்த காலெல்லாம் உடைக்கிறதில்ல, அது புது நண்டுன்ற வழியாக அதை நாங்கள் உடைக்க முதலே கலட்டி விட்டுட்டு இந்த கால்களை எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு இதை நல்லா திரட்டிட்டு நல்லா திரட்டுவோம். நல்ல மெல்லிய நெருப்புலையே எரியட்டும். அந்த மெல்லிய நெருப்புலையே திரட்டுவோம். இதை திரட்டிட்டு இந்த மணம் எல்லாம் இந்த நண்டில் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்ல மெல்லிய நெருப்பில் அப்படியே மூடி விட போகிறோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் முதல் காய்ச்சினால ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் 2 செய்து வேறுங்கோ. இதை நாங்கள் இப்படியே மூடி விட போகிறோம். வாங்கோ 5 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. நாங்கள் இதை நல்லா திரட்டி போட்டு பாலோட விட போகிறோம். பாலை விடுவோம். இது 2ஆம் 3ஆம் பால் அளவாக அந்த மட்டத்தோடு விடுங்க. ஆக கணக்க விடாதீங்க. கணக்க விடாத தண்ணி குழம்பு மாதிரி வந்துடும். இது ஒரு பிரட்டல் கறி தான். இதுக்குள்ள நாங்கள் தூளையும் உப்பையும் போட்டு மூட போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட ஜால் சமையல் தூளன்னு 3 கரண்டி தான் குழம்புகளுக்குமே நாங்கள் போடுறோம். நாங்கள் இதையும் போடுவோம். 2 காணாட்டி பார்த்து தூளை பண்ணாண்டெல்லாம் நல்ல உரைக்க தான் சாப்பிட பிள்ளைகள் விரும்புவோம். இது ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்குது. நாங்கள் முதல் காய்ச்சல் அது வீட்டுக்கு சும்மா சாதாரணமாக நாங்கள் காய்ச்சிக்கலாம். அப்படி காய்ச்சலாம். அது நல்ல ருசியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது இந்த பாட்டி பர்த்டே பிள்ளைகளுக்கு அதுகள் வந்துச்சேன்டா ஆக்கள் கனவேறு விலைக்குள்ள ஒரு வித்தியாசமாக கொடுக்கலாம். நாங்கள் உப்பெல்லாம் கணக்காக போடுங்க. ஆக கூட போடக்கூடாது. அதை மூட போகிறோம். ஒரு கொதி வரட்டும். வாங்கோ இப்போ திறந்து பார்ப்போம். 2ஆம் 3ஆம் பால் விட்ட அப்புறம் திறக்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்குள்ள 1ஆம் பால் விட போகிறோம். இப்போ நல்லா ஊற்று கொதிக்க வைக்க விட்டுட்டு மெல்லிய நெருப்பில் விடணும். இப்போ அடுப்பை கூட்டி நாங்கள் நல்ல பெரிய நெருப்பில் கொஞ்சம் மெரிக்க போகிறோம். வாங்க இப்போ திறந்து பார்ப்போம். 1ஆம் பால் விட்டோன்னே இனி நாங்கள் இந்த தேங்காய் பூவை வலித்து போட போகிறோம். இது நாங்கள் வறுத்த தேங்காய் பூ. அதை போட்டு பிரட்டிட்டு ஒரு கொதி வேற அப்படியே கனண்டில் விட போகிறோம். அதை போட்டோன்னே இந்த குழம்பெல்லாம் நண்டில் ஊற்றி நல்ல கூட்டு பிடிக்கும். நாங்கள் இதை கொதி வந்துட்டுது இப்படியே மூடி போட்டு நல்ல இவ்வளோ மெல்லிய நெருப்பிலையே விட்டுட்டு இந்த மெல்லிய நெருப்பில் இருக்கட்டும் 5 நிமிஷத்துக்கு. மேலால் இப்படி தான் சாடியாக குமிழ் வந்து கொண்டு இருக்கும். கொதிக்காது. சரியா 5 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு நாங்கள் இறக்கி அங்கால வைப்போம். இப்படியே இறக்கி வைப்போம். திறக்க வேண்டாம். இறக்கி வைப்போம். சூடு அடங்கட்டும். சூடு அடங்குற பிறகு இறக்குவோம். தேசிப்பிடி விடுவோம். இப்போ வாங்க திறந்து பார்ப்போம். கொதிக்க இல்லாமல் அடங்கிட்டு இனி திறப்போம். இது அந்த நேரத்தில் பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது சாப்பிடல இது இன்னும் கொஞ்சம் ஆற இந்த தண்ணி தன்மை ஒன்றுமே இருக்காது. தனியாக அந்த கூட்டு மட்டும் எல்லாத்துலேயும் பிடிச்சி இருக்கும். நாங்கள் நல்லா பிரட்டிட்டோம். பண்ணி தேசிப்புளி விட போகிறோம். தேசிப்புளியை விடுங்கோ.
உங்களோட புளியை வச்சு ஆக்களுக்கு நல்லா புளி விருப்பம். இது எங்களுக்கு இப்போ இதை பாதி காணும் போல் கிடக்குது. இது உங்களுக்கு வித்தியாசமான ருசியாக இருக்குது. நாங்கள் வீட்டில் சும்மா சாதாரணமாக காய்ச்சலும் பார்க்க இது வித்தியாசமான ருசியாக இருக்கும். வாங்க இது அப்படியே இறக்குவாமனே. இதே மாதிரி செய்யுங்க நீங்களும். எப்படியே வரும். இது இன்னும் கொஞ்சம் ஆற ஆற ஒரு இந்த குழம்பு பெருசாக இருக்காது. இல்லாமல் அப்படியே நண்டில் ஊறி போய் வேறு நாங்கள் அப்போ கேக்கில் இருந்தாலும் பார்க்க இப்போ கொஞ்சம் கூட தடிப்பாக வந்துட்டுது குழம்பு. இதே மாதிரி தான் நல்ல தடிப்பாக வரும் எல்லாம். அம்மா கைவண்ணில் காம காமக்கா நாவில் சுவை நின்றிட சமைத்திடுவோம். இது உங்கள் யார் சமய எல்லாருக்கும் நல்ல தடிமண் இது விளண்ட வண்டி. அந்த நண்டு சின்ன நண்டு வண்டி இடித்து ரசம் வைக்க போகிறோம். வாங்க இப்படி செய்யண்டு பார்ப்போம். நண்டு, உள்ளி, செத்தல், புளி, தக்காளி பழம், கருவேப்பிலை, சீரகம், உப்பு, மிளகு, மல்லி. வாங்க இப்படி செய்யறேன் பார்ப்போம். கறியை போடுவோம். கறியை போட்டு வடித்து எடுப்போம். புளியை கரைச்சி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு இப்போ இதில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை இதுக்குள்ள விடுறேன். காணாது நாங்கள் இன்னொரு லிட்டர் விட போகிறோம். 2 லிட்டர் தண்ணி விடுறேன். நாங்கள் கொதிக்க வச்சுட்டு இந்த புளியை கரைச்சி விட போகிறோம். புளியில் எல்லாம் கொதிக்கட்டும். மிச்ச சக்கையும் கரைச்சி அந்த புளியையும் இதுக்குள்ள விட போகிறோம். இதுக்கு அளவான உப்பையும் போட போகிறோம். இதெல்லாம் இருந்து கொதிச்சு கொண்டே இருக்கட்டும். நாங்கள் அதுக்குள்ள நண்டையும் உரலில் இடித்து போட போகிறோம். நண்டு சரியான சின்ன நண்டு, குட்டி நண்டு தான் வேண்டி இருக்குது. இந்த ரசத்துக்காக சொல்லி வேண்டி வச்ச நாங்கள் ரசம் வைக்கிறதுக்கு. இதை இதுக்குள்ள இடிக்க போனோம். நல்லா குத்தி இதாகும். நல்லா குத்தி இதுக்குள்ள போடுவோம். நாங்கள் இதையும் நல்லா அவிய விடுவோம். தண்ணி கொதிக்கட்டும். காட்டிட்டு இதுக்குள்ள நண்டு முழுக்க இடித்து போட்டுட்டோம். நல்லா சிலதுகளை நல்லா உரி தெரியாமல் அப்படியே நல்லா தூளாயும் இடிச்சாச்சுது. இது நல்லா அவியணும். இதுக்குள்ள நாங்கள் புளி, இந்த நண்டு, உப்பு இவ்வளோதான் போட்டிருக்கிறோம். வேறு மற்றதுகள் கொதிக்கப்படாது. நல்லா கொதித்து இதுக்கு சாறு முழுக்க இறங்கின அப்புறம் தான் இதோடு சேர்த்து தக்காளி பழத்தையும் கருவேப்பிலையும் போடுறோம். இதுகளெல்லாம் நல்லா கொதித்து அவியட்டும். இது நல்லா கொதிக்க மட்டும் திறக்க மாட்டோம். அப்படியே நல்லா கொதித்து அவியட்டும். நாங்கள் இது கொதிக்கல இங்கே அளவு இடிக்கிறார்களா பார்ப்போம். அது நல்லா கொதித்து நல்லா பொங்கி கொதி வந்த அப்புறம் 5 நிமிஷம் மட்டும் நாங்கள் அதை துறக்கவே மாட்டோம். அது கொதிச்சு கொண்டே இருக்கட்டும். இப்போ நாங்கள் இதை இடித்து ஆயத்தப்படுத்தி வைப்போம். இதுக்குள்ள 3 மேசக்கரண்டி மல்லி போட்டிருக்கிறோம். இதுக்குள்ள 2 முழு மேசக்கரண்டி மிளகு போட்டிருக்கிறோம். இதுதான் இந்த உரைப்புகள் எல்லாம் தடிமடுக்க நல்லா இருக்கும். இது சீரகம் 1 மேசக்கரண்டி 1.5 போடுங்கோ சீரகம். இதை இடிப்பாமனே. இதுக்குள்ள 4-5 செத்தலையும் போட்டு இடிப்போம். இந்த இதுகளை
இடிச்சிருக்கிறோம். மல்லி உள்ளியல் இனி இதுக்கெல்லாம் உள்ளியை போட்டு இடிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் மல்லி மிளகு சீரகம் செத்தல் இவ்வளவும் போட்டுக்கிறோம். இனி இதோ உண்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்க போகிறோம். உள்ளி தோலோடையே போடுறோம். நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. நாங்கள் அதை இடித்து முடியல. ஆனால் இது நல்லா கொதிச்சிட்டுது. ஒரு இப்படியே விடுவோம் 5 நிமிஷத்துக்கு. இது நல்லா கொதிச்சு கொண்டே இருக்கட்டும். கொதிச்சு இந்த நண்டில் இருக்க சாதம் எல்லாம் இறங்கட்டும். இப்போ நாங்கள் இங்கால இடித்து முடிச்சது எல்லாம் பழிக்க போகிறோம். மிளகு மல்லி சீரகம் உள்ளி செத்தல் இவ்வளவு இதுக்குள்ள போட்டிருக்கிறோம். இதுகளை நாங்கள் பெருசாக கொதிக்க விட மாட்டோம். நல்லா கொதித்து நல்லா அந்த சாறு எல்லாம் அதுக்குள்ள இறங்கட்டும். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் மெல்லிய நெருப்பில் விடுவோம். வெண்ணூருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 10 நிமிஷமாக கொதிக்க வச்சுக்கணும். இந்த நாங்கள் இது எல்லாம் அமைஞ்சது சாறு எல்லாம் இதுக்குள்ள இறங்கி இருக்கோம். இப்படியே இந்த மிளகு சீரகம் அரைச்ச மிளகு சீரகங்கள்லாம் போட போகிறோம். இதை போட்டுட்டு நாங்கள் பெருசாக கொதிக்க விட மாட்டோம். முன்னுரைச்சி கொஞ்சம் ஒரு கொதி வர அப்படியே நிப்பாட்ட போகிறோம். பாருங்கோ அடுப்பை இது நீங்கள் பிள்ளைகளுக்கு காய்ச்சி போட்டு சூப் மாதிரி ஒரு கோப்பைகளை பார்த்து கொடுத்தீங்கன்னா குடிக்கணும். காய்ச்சி போட்டு பிள்ளைகளுக்கு சூப் மாதிரி சின்ன சின்ன கோப்பைகளை பார்த்து கொடுத்தீங்கன்னா குடிச்சு கொண்டு இருப்பணும். நம்ம நான் இதை நிப்பாட்ட போகிறேன். இந்த சூட்டிலேயே அதை நாங்கள் போட்டது இல்லாது வெந்துடும். ஆட்டி போட்டு வைப்போம். திறக்காதீங்கோ. அப்படியே இருந்து 6 மட்டும் இருக்கட்டும். துறப்பம் கொதி நல்லா அடங்கிட்டுது. துறக்கேக்கிலே நல்ல மனமே இருக்கும் உங்களுக்கு. இது தொண்டனோ இதுகளுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. தடிமன் காய்ச்சல் எல்லாருக்குமே தேடி கொடுப்பணும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. இப்போ யாழ்ப்பாணத்தில் பரவலாக ஒரு காய்ச்சல் உண்டு, 3 நாள் காய்ச்சல் உண்டு பரவி கொண்டு வருது. அவைகளுக்கு இதமாக இருக்கும் குடிக்க. அம்மா கைவண்ணில் காம காமக்க நாவில் சுவை நின்றிட சமைத்திடுவோம். இது உங்கள் யாழ் சமையல். நண்டை உரிச்சு துப்புரவாக வச்சிருக்கிறோம். கழுவி அதன் கோரையும் நாங்கள் கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். வெங்காயம் சின்ன சீரகம் மிளகாய் பெருஞ்சீரகம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிறோம். கருவேப்பிலை முட்டை ஒன்று வேணும். மிளகு உப்பு தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் கோதும்பமா மைதாமா ரப்பர் இவ்வளோதான் வேணும். வாங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் வேணும். இந்த நண்டை நாங்கள் அவிக்க போகிறோம். சாடியான தண்ணியை விட்டு அவிக்க போகிறோம். அவிச்சு இந்த சதையத்தான் எடுக்க போகிறோம். இந்த கோதையை மேலாடியே வைப்போம். அதுவும் அவியட்டும் சாடியாக. இப்போ நண்டுக்கெல்லாம் கணக்கு தண்ணி விட தேவையில்லை. ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி நண்டு விடும் அந்தபடியாக கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போடுவோம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு இப்படியே ஒரு 2 நிமிஷம் அந்த ஒரு அவியல் அவிச்சு இந்த சதையை பிச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவிப்போம். இதை இப்படியே மூடி விடுங்க.
நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை, நாங்கள் இதை இறக்குவோம். நீர் நல்லா ஆற வச்சுட்டு இதில் சதையெல்லாம் நாங்கள் வசிக்க போகிறோம். இதை நாங்கள் உண்டண்டா எடுத்து வச்சுட்டு இருக்கிற சதியெல்லாம் நாங்கள் இந்த நண்டுக்கு இருக்க சதியெல்லாம் புறம்பா எடுக்கணும். இருக்கிற சதியெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்படியே உடைச்சி வச்சு சதியல் எல்லாத்தையும் எடுக்குவோம். இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் மூன்று நண்டு தான் வேண்டி உடைச்சி நாங்கள் இவ்வளோ சதை வந்திருக்கு. நீர் சதையத்தில் நாங்கள் மிளகு, உப்பு, மஞ்சள் எல்லாம் போட போகிறோம். இது தனி மிளகாய் தூள், கொஞ்சம் உரைக்கட்டு வந்து இது உப்பு. தனி மிளகாய் தூள் போட்டபடியாக நாங்கள் மஞ்சள் தூள் போடுறோம். நாங்கள் இப்போ ஜால் தூள் போட்டோம்னா மஞ்சள் தூள் போட தேவையில்லை. இதுக்கெல்லாம் மிளகும் கொஞ்சம் கூட போடணும், நண்டு அப்படியே அந்த மணத்தையே எடுக்கிறதுக்கு. நாங்கள் இதை நல்லா பிசைய போகிறோம். இதை நல்லா பிணைஞ்சு எடுத்து இருக்கா நாங்கள் தாளிக்க போகிறோம். வாங்க அடுப்பில் சட்டிக்க வைப்போம். நாங்கள் தாச்சி அடுப்பில் வச்சுட்டு தாச்சி காயட்டும். தாச்சி காயத்துக்கு நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கூட பச்சை மிளகாயும் போட்டு அதையும் பிணைவோம். எல்லாத்தையும் நல்லா போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் காய்ச்சிக்கில் எண்ணெயை விடுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இப்போ கடுகு கொஞ்சம் போடுவோம். கடுகு அப்போ சொல்லியில் மறந்துட்டேன். கடுகு பொறித்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் பொரிய கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோம். கிண்டி போடுவோம். இப்போ நாங்கள் இதை தாளிப்போம். நாங்கள் இதில் கொஞ்சம் இதாண்டிட்டுது. நாங்கள் இதுக்கு நண்டு தனியே இருக்கிற நண்டு சதை மட்டும்தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் மருந்து போட்டு கிழங்க போடுவோம். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் வறுப்போம். அந்த மனம் எல்லாம் இதோட செய்கிறோம். கண்ணீரம் பறக்கணும் மட்டும் இல்லை, கண்ணீரம் பறக்கணும் மட்டும் இல்லை, அந்த கண்ணீரம் பறக்கணும் மட்டும் இல்லை, அந்த தாளித்த வாசம் எல்லாம் இதில் செய்கிற வதங்கிட்டு நாங்கள் அவிச்சு வச்ச கிழங்க நல்லா மசிச்சு போட்டு அதையும் போடுவோம். இது அந்த ஒட்டி பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் இது 2 கிழங்கு காணும் எங்களுக்கு. இது கணக்க நண்டி சதை வந்தபடியாக இதுக்குள்ள 2 கிழங்கு காணும். அதையும் போட்டுட்டு 3 நண்டுக்கு ஒரு தானே. அப்போ அதுக்கு இது நல்லா அமர்த்தி மசிச்சு விடுங்க கிழங்க. இதுக்குலாம் நீங்கள் உப்பு இந்த உப்பையும் மிளகு இதெல்லாம் ருசி பார்த்தீங்கன்னா உப்பையும் இந்த நண்டுகள் மீன்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கூட தான் போடணும். அமர்த்தி பிசைஞ்சு விடுங்க. சரி, இனி இதை இறக்குவோம். இதை நாங்கள் இறக்கி எங்கேயால வைப்போம்.
இப்போ இதுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம் உப்பு மிளகு எங்களுக்கு அது பழக்கமண்டபடியாக ஒரே தரத்தில் போட்டுக்கொள்ளுவோம். நீங்கள் பாருங்க உப்பு தூளர்கள் காணும் உண்டு. இதுக்குள்ள கொஞ்சம் தனி பச்சை மிளகாய் போடுறது கூட வாசமாக இருக்கும். இறக்கி போட்டு கொஞ்சத்தை போட்டு ஒரு கொஞ்சம் கணக்கையில் ஒரு கொஞ்சம் வெங்காயம் போட்டிங்கன்னா அதுவும் பொரிக்கையில் ஒரு வாசம் வரும். இப்படியே கொஞ்சம் ஆற விடுவோம். ஆறுற நேரம் நாங்கள் எண்ணெய் தாச்சியாக ஐட்டப்படுத்துவோம். இது நாங்கள் திருப்பி பொரிக்க தானே போகிறோம். அப்போ இந்த இதுகளெல்லாம் நீங்கள் எப்படியே செய்து கட்லட்டும் செய்யலாம். இதை உருட்டி கட்லட் செய்யலாம். இதுக்குள்ளே எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் போய் மற்ற விதையை செய்வோம். வாங்க. இப்போ இதுக்குள்ளே முட்டை ஒன்று அடித்து விடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பை போட்டுட்டு இதை நல்லா அடிங்க. இது இப்போ மூண்டு கண்டபடியாக காணக்கூடியாக இருக்கும். அல்லாட்டி கொஞ்சம் கோதுமாவை போட்டு அடியுங்க. இது இப்போ மூண்டு இதான செய்ய போகிறோம். அதுக்கே காணும். இது அடித்து வச்சுட்டு இந்த செய்து வச்ச கிளவி எடுத்து நல்ல வடிவாக இந்த நண்டுக்குள்ளே நல்ல அடி மட்டும் உள்ளுக்குள்ளே தள்ளணும். இங்கேயும் நல்லா இந்த கரையல் எல்லாம் போகத்தக்கனவா வடிவாக தள்ளி இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த சைடில் இந்த பள்ளமாக இருக்கிற பக்கமெல்லாம் பார்த்து பார்த்து நிரப்புங்க. நாங்கள் இதுக்குள்ள இந்த கோதுமை எடுத்து இந்த பூசப்பு போட போகிறோம். இந்த முட்டையும் இந்த கிளவி எடுத்து இதில் விட போகிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு கலந்துனாங்க. வடிவாக இதை பூசி எல்லா பக்கமும் வடிவாக பூசணும். எல்லாத்துலேயும் படணும். இப்போ இது எல்லா இடமும் பட்டுடுது. நீங்கள் எல்லா இடம் படாட்டி செய்தால் கலண்டு விழப்பாக்கும் உங்களுக்கு. அது முட்டியல் இப்போ கட்லட் செய்கிற மாதிரி தான். இனி இந்த ரசத்தூளை அப்படியே போடுவோம். இப்படியே எல்லாத்தையும் செய்து இதாண்டுவோம். இது நல்ல சதை உள்ள நண்டபடியாக மூன்று நண்டுன்ற சதை வந்து 3 நண்டுக்கு திருப்தியாக காணக்கூடிய இருந்தேன். நாங்கள் 2 சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்த நாங்கள் இதை இப்படியே கொண்டு போய் எண்ணெய் தாச்சிக்கல பொரிப்போம். இதையே போட போகிறோம். அடுப்பையோ மீடியம் இதுலேயே எரிய விடுங்க. ஒரு குறைஞ்சாக பெருசாக எரிய விடாதீங்க. இப்போ இதை மெல்லமாக அங்கால பக்கம் திருப்பி விடுங்க. நடுவுக்கு இழுத்து விடுங்களா? இதை இப்படியே மெல்லமாக எடுத்து திருப்பி விடுங்க. இப்போ இது உங்களுக்கு இது நீங்கள் வீடுகளில் அநேகமாக செய்ய ஆயினம். பெரிய பெரிய இது ஹோட்டல்லாம் அநேகமாக செய்து சாப்பிட்ருப்பீங்க. இப்போ வீட்டையும் செய்வீங்க.
இப்போ நாங்கள் மிஞ்சி இருந்ததை மூன்று மூன்று நண்டுக்கும் போட்டுட்டோம். திருப்போம் மூன்று நண்டுக்கும் போட்டுட்டோம். இப்போ இதை நாங்கள் கட்லெட் செய்ய போகிறோம். இதே தான் பாருங்க. இதை நாங்கள் இப்போ இந்த முட்டை கலவைக்கில் போட போகிறோம். போட்டு பிரட்டி எடுத்து இந்த ரஸ்குக்கில் பிரட்ட போகிறோம். இது உங்களுக்கு நண்டு கோது காணாமல் வந்துச்சுண்டா நீங்கள் எப்படியும் செய்து பொரிக்கலாம். இப்படியே போட்டு பொரிச்சு எடுப்போம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இப்படியே பாரும் உங்களோட பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செய்து கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா கைவண்ணில் காமக்க நாவில் சுவை நின்றிட